Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. வெங்காயம் தக்காளி இல்லாமல் டேஸ்டியான கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி வெங்காயம் தக்காளியே இல்லாமல் டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அங்கங்கே சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நான் 2 ஃபுல் பூண்டு எடுத்து உரித்து மிக்சியில் குறை அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் இடிக்கல் கூட வச்சு இடிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி மிக்ஸி தான் அரைச்சி எடுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கலர் திரும்புகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நல்லா அலசி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அது 2 ஃபுல் பூண்டுன்றது ஒரு 15-20 பல்லு பூண்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வெஜ், நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் செய்கிற இந்த அளவு 4 பேருக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இன்னும் உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற போல் அளவுகளை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி வர அளவுக்கு. இல்லை நமக்கு திரிஞ்ச போல் இருக்கும். நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். நானும் இன்றைக்கி ஒரு விஸ்க் வச்சு தான் நல்லா பீட் பண்ணி விட்டேன். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இல்லை திரிஞ்ச போல் இருக்கும். ஃபோக் ஸ்பூன் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் அதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 1/2 கப்போ இல்லை 1/4 கப்போ தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன், அது மிஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த திக்னஸ்ஸு, இதில் இருக்கிற காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் தயிர் ஆட் பண்ணும்போது ரொம்ப புளிக்கிற தயிரை ஆட் பண்ணாதீங்க. அப்போ நம்ம கிரேவி ரொம்ப புளிக்கும். ஸோ மீடியமாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இல்லை புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் இது இட்லிக்காக தான் செஞ்சோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சூப்பர்பாக இருந்தது. வெங்காயம் தக்காளி விற்கிற ரேட்டுக்கு நாம் இது போல் செஞ்சோம்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.